ப்ராஜெக்ட்ல ரிடக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதில் எப்படி ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, ரிடக்ஸ் டெவ் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அந்த டூல் எதுக்காக, அந்த எக்ஸ்டென்ஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிடக்ஸ் ஸ்டேட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். அதுக்காக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்ன பேக்கேஜஸ் தேவையோ அதை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகுது. ஃபஸ்ட்டு என்னென்னா ரிடக்ஸ் டூல்கிட் பேக்கேஜ். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ரிடக்ஸ் அப்படின்ற பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் எதுக்காக அப்படின்னா, ரிடக்ஸ் ஸ்டேட்டை நம்ம ரியாக்டோட பைண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிற பேக்கேஜ். ஸோ இந்த 2 பேக்கேஜையும் நம்ம என்ன பண்ணிடணும்னா இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதுக்கு செக் பண்ணிக்கலாம். பேக்கேஜ் .json ரியாக்ட் ரிடக்ஸ் டூல்கிட். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ரிடக்ஸ் ஸ்டோர் ஒன்று கிரியேட் பண்ணணும். அதை நான் எங்கே பண்ணுறேன்னா, சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே ஆப்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே store.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைலுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா, ரிடக்ஸ் ஸ்டோரை கிரியேட் பண்ணுறதுக்கான கோடை பேஸ்ட் பண்ண போகிறேன். கோடை பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த கோடில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கான்ஃபிகர் ஸ்டோர் அப்படின்ற ஒரு ஏபிஐயை ரிடக்ஸ் டூல்கிட்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அது மூலமாக ஸ்டோர் கிரியேட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு எம்டி ஸ்டோர். இந்த கோடு என்ன பண்ணுன்னா, ஒரு எம்டி ஸ்டோரை கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ரிடக்ஸ் டெவ் டூல் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அதோடையும் கான்ஃபிகர் ஆகிடும். ஸோ ஸ்டோரை கிரியேட் பண்ணியாச்சு. இந்த கிரியேட் ஆன ஸ்டோரை ரியாக்டோட காம்பனண்ட்டில் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி மாற்றணும். அதாவது என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டோரை ரியாக்டோட பைண்ட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம அந்த 2வது பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணோம். அது எப்படி பைண்ட் பண்ணணும் அப்படின்னா, index.js ஃபைலில் நம்ம கிரியேட் பண்ண ஸ்டோரை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் இருக்குது. இதை ரியாக்ட் ரிடக்ஸ், அதாவது அந்த 2வது பேக்கேஜிலிருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ப்ரொவைடர் காம்பனண்ட்டை ஆப்பை சுற்றி நான் விராப் பண்ணணும். இந்த ப்ரொவைடர் காம்பனண்ட்டுக்கு ஸ்டோரை வந்து ஒரு ப்ராப்ஸை என்ன பண்ணணும்னா பாஸ் பண்ணணும். அதாவது என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம கிரியேட் பண்ண ஸ்டோரை ப்ரொவைடர் காம்பனண்ட்டுக்கு ப்ராப்ஸாக கொடுத்து அதை ஆப் காம்பனண்ட்டுக்கு பாஸ் பண்ணியாச்சு. இது மூலமாக என்ன ஆகும்னா, இந்த ஸ்டோரில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டையும் அப்ளிகேஷனில் எந்த இடத்துல வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அதை ரியாக்டோட பைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டேட் ஸ்லைஸ் கிரியேட் பண்ணணும். அதாவது ஸ்டேட்டோட ஸ்லைஸ், ஸ்டேட்டோட ஒரு சின்ன பாகம், அதை கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, சோர்ஸ்குள்ளேயே ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபியூச்சர் ஃபோல்டருக்குள்ளே ஸ்டடின்னு ஒரு ஃபோல்டரு, அதுக்குள்ளே ஸ்டடி slice.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிடுறேன். இப்போது இதுக்குள்ளே ஸ்லைஸ்க்கான கோடை நான் பேஸ்ட் பண்ணுறேன். இது ஒரு ஸ்லைஸுக்கான சிம்பிள் கோடு. இதில் ஸ்டடி அப்படின்றது ஸ்லைஸோட நேம், இதை ஸ்ட்ரிங்கில் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, இனிஷியல் ஸ்டேட் வேல்யூ, அதாவது ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கேன். இது இனிஷியல் வேல்யூ. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, ரெடியூசர் ஃபங்க்ஷன்ஸ். இதில் 1 or more ஃபங்க்ஷன்ஸ், அட்லீஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனாவது இருக்கணும். ஸோ 1 or more ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா இது ரெடியூசர் ஃபங்க்ஷன். இது எதுக்காக அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டேட்டை அப்டேட் பண்ணுவோம். இனிஷியல் வேல்யூவை, அதாவது இங்கே கிரியேட் பண்ணிக்க இனிஷியல் வேல்யூவை இந்த மாதிரி தான் நம்ம ஸ்லைஸுக்கு பாஸ் பண்ணுவோம். ஒரு ஸ்லைஸ் கிரியேட் பண்ணணும்னா இதெல்லாம் மேண்டட்டரி. அதாவது ஸ்லைஸோட நேமு, ரெடியூசர் ஃபங்க்ஷன்ஸு, அப்புறம் இனிஷியல் ஸ்டேட் வேல்யூ, இது 3. ஒரு ஸ்லைஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, அதுலேருந்து 2 விஷயம் எக்ஸ்போர்ட் ஆகும். ஒன்று என்ன அப்படின்னா, ரிடக்ஸ் ஆக்ஷன் கிரியேட்டர், அதாவது இந்த நேம் இருக்கு இல்லையா, இந்த நேமை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கரெக்டாக இந்த ரெடியூசர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்ஷன் கிரியேட்டர். அந்த ஆக்ஷன் கிரியேட்டர் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். 2வது ஹோல்ஸ் ரெடியூசரையும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிரியேட் பண்ண ஸ்லைஸை நம்ம ஸ்டோரில் ஆட் பண்ணணும். நான் ஸ்டோர் ஃபைலுக்கு போய்க்கிறேன். அங்கே நம்ம கிரியேட் பண்ண ஸ்லைஸை இந்த ஸ்டடி ரெடியூசர் அப்படின்ற நேமில் எடுத்துக்கிறேன். அதை என்ன பண்ணணும்னா, இந்த ரெடியூசர் ஆப்ஜெக்ட்டுக்கு வேல்யூவாக பாஸ் பண்ணணும். ஸோ நான் இங்கே ஸ்டடி அப்படின்ற கீக்கு
நம்ம ரெடியூசரை பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்படி தான் நம்ம ஸ்லைஸை ஸ்டோரோட ஆட் பண்ணணும். இப்போ ஸ்டோரோட செட்டப்பு கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. இப்போ நம்ம ஸ்டேட்டை நம்ம காம்பனன்ட்குள்ள நம்மளால டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் நம்ம ஸ்டடி ஃபார்ம் டாட் ஜேஎஸ் நம்ம ஃபார்முக்கு போயிடுறேன். இப்போ இந்த ஃபார்மை நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு லோட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டேட் எதுலேருந்து லோட் ஆகுது அப்படின்னா நம்ம மேலே கொடுத்துருக்க இந்த ஸ்டேட் ஆப்ஜெக்ட்லேருந்து. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேட்டுக்கு பொதுவாக நம்ம ரெடியூசரில் கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த ஸ்டேட் இதை அங்கே எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா யூஸ் செலக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹூக் இருக்குது. அந்த ஹூக் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ரிடக்ஸோட, அதாவது நம்ம ரெண்டாவது ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா அதோடது. அந்த யூஸ் செலக்டர் ஹூக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிடக்ஸ் டூல் கிட்டோட ஸ்டேட்டை ஆக்சஸ் பண்ணுவோம். அது அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது யூஸ் செலக்டரில் ஓவரால் ஸ்டேட்டை வாங்கி அந்த ஸ்டேட்லேருந்து ஸ்டடி ரெடியூசரோட இனிஷியல் வேல்யூஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அதாவது இது என்ன பண்ணோம்னா இந்த இனிஷியல் வேல்யூஸை நமக்கு இங்கே பாஸ் பண்ணிடும். ஸோ அப்போ இதுலேருந்து நான் ஸ்டேட்ஸை மட்டும் டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது இந்த ஸ்டேட்ஸ் இதை நான் கன்சோல் பண்ணி காட்டுறேன். கன்சோலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைஸில் என்ன வேல்யூ கொடுத்தோமோ அது கன்சோல் ஆகும். ஸோ இப்படி தான் ஒரு ஸ்டேட்லேருந்து யூஸ் செலக்டரை யூஸ் பண்ணி இனிஷியல் வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுப்போம். அந்த ஸ்டேட்டு தான் இப்போது இந்த செலக்ட் பாக்ஸ் நமக்கு தெரியுது. நம்ம ரிடக்ஷன் சொல்லிட்டு ரிடக்ஸ் டூல்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, இப்போ அது விசிபிள் ஆகுது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு நம்ம இந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணால் நம்ம என்ன ரெடியூசர் நேம் கொடுத்துருக்கோம், அதில் என்னென்ன இனிஷியல் வேல்யூஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே இங்கே காமிச்சிடும். இப்போ நான் போயிட்டு அதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன். அதாவது இதை அப்படியே காப்பி பண்ணி சிட்டிஸ் இப்படி இன்னொரு இது ஆட் பண்ணுறேன், இன்னொரு வேல்யூ. இப்போ நான் போயிட்டு ஓகே ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா இங்கே காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இதுக்காக தான் இந்த ரிடக்ஸ் டெவ் டூலு யூஸ் ஆகுது. அதே ஸ்டேட்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே இன்ஃபிக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸ்டோர் கிரியேட் பண்ணும்போதே இதோட நம்ம அப்ளிகேஷன் வந்து கான்ஃபிகர் ஆகிடும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். அதாவது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எம்டியாக ஒரு ஸ்டோரை கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ண ஸ்டோரை ப்ரொவைடர் மூலமாக நம்ம ரியாக்டோட பைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லைஸ் கிரியேட் பண்ணணும், அதாவது ஒரு ரெடியூசர் கிரியேட் பண்ணணும். அதில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட் இருக்கணும், அதுக்கான ஒரு நேம் ஸ்ட்ரிங்கில் இருக்கணும், ஒன் ஆர் மோர் ரெடியூசர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும், ரிடக்ஸ் ஆக்ஷன் கிரியேட்டர் இருக்கணும். இதில் ஆக்ஷன் கிரியேட்டரையும் ரெடியூசரையும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும். இந்த ஸ்லைஸை தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டோரில் ஆட் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி ரெடியூசர் ஆப்ஜெக்ட்குள்ள இந்த மாதிரி கீ வேல்யூ பேராக நம்ம ரெடியூசரை ஆட் பண்ணணும். இப்படி ஆட் பண்ணுற ரெடியூசரை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா காம்பனண்ட்டில் ஆக்சஸ் பண்ணிப்போம். அப்படி ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிறதா இந்த யூஸ் செலக்டர் அப்படின்ற ஹூக்கு. இந்த ஹூக்கில் ஸ்டேட்லேருந்து நமக்கு எந்த ரெடியூசர் வேணுமோ அந்த ரெடியூசர் நேமை ஆக்சஸ் பண்ணோன்னா அதுக்குள்ளே இருக்கிற இனிஷியல் வேல்யூவை நம்மளால் இந்த மாதிரி எடுத்துக்க முடியும். இந்த வேல்யூவை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா காம்பனண்ட்குள்ளே இந்த செலக்ட் பாக்ஸ்க்கு இங்கே கொடுத்துருக்கேன். அதுதான் இங்கே நமக்கு செலக்ட் பாக்ஸில் டிஸ்பிளே ஆகுது. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டேட்லேருந்து ஒரு வேல்யூவை செலக்ட் மட்டும்தான் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு ஸ்டேட்டை அப்டேட் பண்ணுற வேலையை நம்ம செய்யவே இல்லை. அப்படி அப்டேட் பண்ணும்போது தான் இந்த ஆக்ஷன் கிரியேட்டரு, இந்த ரெடியூசர் இது எல்லாத்துக்குமே வேலையே வரும். அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இன்னொரு ரெடியூசர் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த ரெடியூசர் ஃபங்க்ஷன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்டேட்டு. இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா நான் ஆக்ஷனை கன்சோல் பண்ணியிருக்கேன். அது போக இந்த ஸ்டேட்லேருந்து ஸ்டேட் ஆப்ஜெக்டை எடுத்து அதுக்கு இந்த ஆக்ஷனில் என்ன பேலோடு வருதோ, அதாவது என்ன டேட்டா வருதோ அந்த டேட்டாவை நான் ஸ்டேட் டாட் ஸ்டேட்ஸில் ஸ்டோர் பண்ணுறேன். இதோட ஆக்ஷன் கிரியேட்டரை நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இப்போ கிளியர் ஸ்டேட்டுன்ற பேரில் ஒரு ஆக்ஷன் இருக்குது. அந்த ஆக்ஷன் என்ன பண்ணுறேன்னா ஸ்டடி ஃபார்மில் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் இங்கே. அதாவது அந்த கிளியர் ஸ்டேட் அப்படின்ற ஆக்ஷனை
நான் ஸ்டடி ஸ்லைஸ்லேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டேட்டை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் டிஸ்பேட்ச் அப்படின்ற மூவ் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். என்ன பண்ணுறேன்னா அந்த யூஸ் டிஸ்பேட்சையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிஸ்பேட்ச் அப்படின்ற கான்ஸ்டன்ட்டுக்கு இந்த யூஸ் டிஸ்பேட்ச் மெத்தடை அசைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டனில் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா எப்போ இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேனோ அப்போ இந்த டிஸ்பேட்ச் மெத்தடு கால் ஆகும். அதாவது இந்த யூஸ் டிஸ்பேட்ச் மெத்தட் கால் ஆகும். அது இந்த கிளியர் ஸ்டேட் அப்படின்ற ஆக்ஷனை ஸ்டேட்டுக்கு, அதாவது நம்ம ஸ்லைஸுக்கு டிஸ்பேட்ச் பண்ணுவோம். அப்படி இந்த டிஸ்பேட்ச் பண்ணுற ஆக்ஷனை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்லைஸில் இங்கே கெட் பண்ணுறோம். அதாவது இப்போ இது எப்படி ரன் ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டேட்டை அது இங்கேருந்து எடுத்துக்கும். இந்த ஆக்ஷன் தான் நம்ம அங்கேருந்து பாஸ் பண்ணுறது. அங்கேருந்து பாஸ் பண்ணுறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே கன்சோல் பண்ணியிருக்கோம். இப்போ இது கன்சோலில் ஒரு ஆக்ஷன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த ஆக்ஷன் என்ன பண்ணியிருக்கேன்னா எம்டியா, அதாவது ஒன்றுமே இல்லை, எம்டியை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி கன்சோல் ஆகுதுன்னு பார்ப்போம். ப்ரௌசருக்கு போயிட்டு இந்த கிளியர் ஸ்டேட் இந்த பட்டன் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பேட்ச் ஆன நம்ம ஆக்ஷன் கன்சோல் ஆகிருக்கு. அது ஒரு ஆப்ஜெக்ட்டு. அதில் 2 வேல்யூ இருக்குது. ஒன்று என்னென்னா டைப்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேலோடு. இந்த பேலோடில் தான் நம்ம அனுப்புகிற டேட்டா இருக்கும். நான் எம்டி அனுப்புறதுனால அது அன்டிஃபைன்ட் அப்படின்னு வந்துருக்கு. டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ், நம்ம ஸ்லைஸோட நேமு, அதுக்கப்புறம் ரெடியூசர் மெத்தடோட நேம். இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆக்ஷன் கிரியேட்டருக்கும் இதே நேமை கொடுக்குறோம். அப்போ அந்த ஆக்ஷன் நேம் வச்சு என்ன ஆயிடும்னா எந்த ரெடியூசருக்குள்ள எந்த ரெடியூசர் ஃபங்க்ஷன் கால் பண்ணுங்கிறது அதுக்கு தெரிஞ்சிடும். இதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே கன்சோல் பண்ணிட்டு, ஸோ இந்த கன்சோல் தான் ஒர்க் ஆகுது. இதை நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம். இப்போ ஆக்ஷன் என்ன இருக்குது, டைப் இருக்குது, பேலோடு இருக்குது. இப்போ அதுலேருந்து நான் பேலோட மட்டும் டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ நான் பேலோட இங்கே எடுத்துட்டு அதை ஈக்குவல் டு இப்படி நம்ம மாற்றிட்டாலும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். இப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னு. இந்த லைனை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆக்ஷன் ஒன்று இல்லை, அதனால தான் எரர் காட்டுது. இப்போ பாருங்க ஃப்ரெஷ்ஷாக லோட் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டில் கொடுத்த இனிஷியல் வேல்யூ 3மே இருக்குது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா டிஸ்பேட்ச் மெத்தட் மூலமாக எம்டி ஆப்ஜெக்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நம்ம ஸ்டேட்டை அப்டேட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டேட்டில் எந்த வேல்யூமே இல்லை. அப்போ நம்ம டிஸ்பேட்ச் ஆக்ஷன் கரெக்டாக வேலை செய்யுது. இப்படி தான் டிஸ்பேட்ச் மெத்தடு ஒர்க் ஆகும். அது என்ன பண்ணும், ஒரு ஆக்ஷனை சென்ட் பண்ணும். அந்த ஆக்ஷன் என்ன இருக்கும், டைப்பு பேலோட் இருக்கும். டைப்பை வச்சு அது எந்த ரெடியூசர் ஃபங்க்ஷன்றதை நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். பேலோட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ரன் பண்ணுற பாருங்க, ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸ்டடியில் வேல்யூஸ் இருக்கும். நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த வேல்யூ எல்லாம் ரிமூவ் ஆகிடுது. இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மொத்த ஸ்டேட்டையும் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு டிஸ்பேட்ச் ஈவெண்ட் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா இது கூட அடிஷ்னலாக இன்னொரு வேல்யூவை ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ரெடியூசர் எழுதி பார்க்கலாம். ஸோ இதே இந்த ரெடியூசர் தான். இது நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. இப்போது இந்த மெத்தட் காலாச்சுன்னு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பேலோடு வரும். அந்த பேலோட என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டேட் அப்படின்ற இந்த அரேக்கு லாஸ்ட் பொசிஷனில் அந்த வேல்யூவை புஷ் பண்ணிடும். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புதுசாக ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ராஜெக்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த சைட் பார் காம்பனன்ட்குள்ளே ஆட் ஸ்டேட் அப்படின்னு ஒரு மெனுவை ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா பேஜஸ்க்குள்ளே ஆட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த காம்பனன்ட்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம ஆக்ஷனையும் யூஸ் டிஸ்பேட்சையும் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஹூக் ஃபார்மை யூஸ் பண்ணி 2 இன்புட் ஃபீல்டு டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஒன்று வேல்யூ, இன்னொன்று லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபார்ம் டேட்டா அது இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது என்ன டேட்டா வருதோ அந்த டேட்டாவை ஆட் ஸ்டேட் அப்படின்ற ஆக்ஷன் மூலமாக டிஸ்பேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் ஸ்டேட் அப்படின்ற ஆக்ஷன் டிஸ்பேட்ச் பண்ணும்போது நான் இந்த ஃபார்ம் டேட்டாவை என்ன பண்ணுறேன்னா அட்டாச் பண்ணி அனுப்பிடுறேன். இந்த ஆட் ஸ்டேட் காம்பனண்ட்டை இந்த ஆப் காம்பனண்ட்குள்ளே இங்கே இம்போர்ட் பண்ணி ரூட்டில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். போயிட்டு ரீலோட் பண்ணுறேன். ஆட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்குது. இப்போ ரிடக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம ஸ்டேட்டில் 3 வேல்யூ தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு இங்கே ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுறேன். இப்போ நான் இதை சப்மிட் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த என்ன இருக்குது, நான் இங்கே சப்மிட் பண்ண வேல்யூ போயிட்டு ஸ்டேட்டில் ஆட் ஆயிடுச்சு. நான் வேணால் இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணுறேன். இப்போது என்ன இருக்குன்னா ஸ்டேட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த சேஞ்ச் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நான் இங்கே போயிட்டு இந்த செலக்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஸ்டேட்டில் என்னென்ன வேல்யூலாம் புதுசாக ஆட் ஆகிருக்கோ அதெல்லாம் இங்கே வந்திருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா டிஸ்பேட்ச் ஈவெண்ட்டை யூஸ் பண்ணி ஸ்டேட்டில் வேல்யூவை ஆட் பண்ணியிருக்கோம். இதுவும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் ரிடக்ஸோட கான்செப்ட். ஸ்டேட் ஒரு இடத்துல காமனாக இருக்கும். அந்த ஸ்டேட்டை நம்ம எங்கே வேணாலும் ஆல்டர் பண்ணிக்கலாம். அதை எந்த காம்பனன்ட்குள்ளே வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்ஷன் எப்படி வருதுன்னு நம்ம கன்சோல் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வேல்யூஸ் கொடுத்து சப்மிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேலோடில் நம்ம கொடுத்துருக்க டேட்டா வரும். டைப்பில் ஸ்லைஸோட நேமும் ரெடியூஸோட நேமும் வரும். இது மாதிரி அந்த ரிடக்ஸ் டூல்கிட் அவங்களோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் அதுலேருந்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணுன்னா இதை ஒன்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள். இது கோடை நான் ரிடக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி அதை கிட்டில் புஷ் பண்ணிடுறேன். வேணும்னா அந்த கிட் லிங்க்கில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.